இப்போ நம்ம அடுத்தது ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் சர்வீஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், குளோபல் சர்ச் பாரில் போயிட்டு ஸ்டோரேஜ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சர்ச் ரிசல்ட்டில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டு டிஸ்பிளே. ஸோ நம்ம ஆல்ரெடி எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் வச்சிடல, அதனால் அப்படி தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கிரியேட் கொடு. ஸோ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணு. ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம விர்ச்சுவல் மிஷினில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு 6-7 டேப் வரும். ஸோ பேசிக், அட்வான்ஸ்டு, நெட்வொர்க்கிங், டேட்டா ப்ரொடெக்ஷன், என்கிரிப்ஷன், டேகு, ரிவ்யூ. ஸோ இதில் கேட்குற டீட்டெயிலை நம்ம சரியாக ஃபில் பண்ணோம்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். சரி, இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அந்த பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ எப்பவும் போல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் குரூப்பை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக என்ன க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற எல்லா ரீஜனுமே வந்து கொரியா சென்ட்ரல் தான். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ரீஜன் பார்த்தீங்கன்னா கொரியா சென்ட்ரல். ஏன் கொரியா சென்ட்ரல் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டோரேஜில் ஒரு சில சர்வீசஸ் இந்தியாவில் இருக்காது, அவைலபிளாக இல்லை. கொரியா சென்ட்ரலே வரலையா? ஸோ ரெக்கமெண்டரில் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப்பு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நேம் கொடுங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமு யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ ஏற்கனவே இருந்த நேமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எரர் வந்துடும். ஸோ ஒரு புது நேம் கொடுங்க. உங்களுக்கு வேலிடேட் பண்ணோம். ஸோ வேலிடேட் பண்ணி அந்த நேம் அவைலபிளாக இல்லை அப்படின்னாக்கா அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ரீஜியன். ஸோ ரீஜியன் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அதை கொடுங்க. ஸோ நார்மலாக கொரியா சென்ட்ரல் அவைலபிளாக இருக்கும். ஒரு வேளை இல்லைன்னா இந்தியாவே யூஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். எனக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது, நான் அடுத்தது பார்க்குறேன். ஸோ ரீஜியன் உங்களுக்கு ரெக்கமெண்டரில் இந்தியாவோ இல்லை கொரியா சென்ட்ரல். ஸோ இது ரெண்டை பாருங்கள். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், அடுத்த ரீஜன் எது இருக்கோ அதை பாருங்கள், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ப்ரிஃபர்டு ஸ்டோரேஜ் டைப். ஸோ நமக்கு இப்போ நான் சொன்ன அந்த எல்லா ஸ்டோரேஜ் டைப்புமே காட்டுதா? ஸோ அஷூர் பிளாப் இருக்குது. அஷூர் பிளாப் அப்படின்னா அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென்ரேஷன் 2. ஸோ இந்த அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென்ரேஷன் 2 பற்றி நான் சொல்லவே இல்லை. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், ஸோ டேட்டா அனலிஸ்ட், ஸோ அவங்களுக்கான ஸ்டோரேஜ் இது. ஸோ பிக் டேட்டாவை இந்த ஸ்டோரேஜுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணுவாங்க, அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென்ரேஷன் 2ல். ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் தான், அது ஒரு டைப் ஆஃப் பிளாப் ஸ்டோரேஜ் தான், ஓகேவா? ஸோ நம்ம அதை தான் செலக்ட் பண்ண போகிறோம். அஷூர் ஃபைல்ஸோ அதர்ஸோ செலக்ட் பண்ண போகிறதில்ல. இது ஒன்றை க்ரியேட் பண்ணிங்கனாலே இதுக்குள்ளேயே 4 ஸ்டோரேஜுமே வந்துடும். இதுவே நீங்கள் அஷூர் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா அஷூர் ஃபைல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீ பிளாபை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டைப்பையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாபை செலக்ட் பண்ணுங்கள், அஷூர் பிளாப் ஸ்டோரேஜ், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரைமரி ஒர்க்லோட். ஸோ ப்ரைமரி ஒர்க்லோட் நீங்கள் இப்போ இந்த ஸ்டோரேஜை என்ன ஒர்க்குக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, டிஃப்ரெண்ட் ஒர்க்லோட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ அனலிட்டிக்ஸ் இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த ஸ்டோரேஜ் வந்து இதுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். ஏன்னா அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அதில் இருக்குது. ஸோ பேக்கப் அண்ட் ஆர்ச்சிவ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேக்கப்புக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2வதுக்கு போகலாம்.
ஸோ க்ளவுடில் நீங்கள் ஏதோ டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறீங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸு, பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே க்ளவுட் நேட்டிவ் போகலாம். அடுத்தது ஹை பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களோட CPU லோடு அதிகமாக எடுக்க போகுது, கண்டினியூஸாக ரன் ஆக போகுது அப்படின்னா இங்கே போகலாம். அடுத்தது மெஷின் லேர்னிங், ஏஐ. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் லோட். நிறைய டேட்டா செட் இன்புட் கொடுக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறதில்ல, ஜென்ரலாக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒர்க் லோடு தெரியும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் டைப்பை நீங்கள் ஒர்க் லோடை கொடுக்கும்போது சரியான ஸ்டோரேஜ் டைப் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். உங்களுக்கு ஸ்பீடு வைஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். சரியான ஒர்க் லோடை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா. ஒர்க் லோடே வரலையா? ஸோ இங்கே நமக்கு அஷூரை பொறுத்த வரைக்கும் 2-3 சர்வர்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ என் சர்வரில் ஒர்க் லோடு இருக்குது, உங்களது இல்லைன்னா விட்டுரு. ஓகேவா? இல்லைன்னா விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டதுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ அடுத்தது பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கவனிங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்னு இருக்குது. நீங்கள் ஸ்பீட் அதிகமாக இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா ப்ரீமியம் போகலாம். ஸோ ப்ரீமியம் சர்வீஸ் அப்படின்னாலே கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் ஸ்டாண்டர்ட் போகிறீங்கன்னா ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்டில். ஸோ நீங்கள் ப்ரீமியமில் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டா $100 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் பெருசாக ப்ரீமியம் போக போகிறதில்ல. நீங்கள் பேஆசிகோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் போய்க்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் க்ளவுடை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீமியம் போகிறது தான் பெஸ்ட்டு. நம்ம ஒரு எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டர்டே போதும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெடன்சி. ஸோ ரெடன்சி அப்படிங்கிறது ரெப்ளிகேஷன். ஸோ எத்தனை இடத்துல உங்களோட டேட்டா ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம ஜியாகிரபி, ரீஜியன், ஜோன்னு 3 லெவலில் பார்த்துருக்கோம். ஸோ ஜிஆர்எஸ்ங்கிறது ஜியோ ரெடன்ட் ஸ்டோரேஜ். இருக்கிற 140 கண்ட்ரிலையும் உங்கள் டேட்டா ஸ்டோர் ஆகணும்னா ஜிஆர்எஸ் கொடுக்கலாம். இதுவே நீங்கள் ஜோன் ரெடன்ட் ஸ்டோரேஜ், இப்போ 3 ஜோனில் மட்டும் உங்களோட டேட்டா சேவாக இருந்தால் போதும் அப்படின்னா இசடார்எஸ் போகலாம். அடுத்தது ஜியோ ஜோன் ரெடன்ட் ஸ்டோரேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கவரேஜ் கிடைக்கும். 140 கண்ட்ரிலையும் உங்கள் டேட்டா இருக்கும், எல்லா ஜோன்லேயுமே உங்கள் டேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிஇசட்ஆர்எஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை என்கிட்ட வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா எல்ஆர்எஸ் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ லோக்கல் ரேட்டன்ட்னா ஒரே ஒரு டேட்டா சென்டரில் மட்டும் உங்கள் டேட்டா இருக்கும். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இந்த ரெடன்சியை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ எல்ஆர்எஸ்ஸா, ஜிஆர்எஸ்ஸா, ஜிஇசட்ஆர்எஸ்ஸா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டிங்க. இப்போ நான் வந்து கொரியா சென்ட்ரல் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொரியா சென்ட்ரல் அவைலபிளாக இல்லைன்னா இந்தியாவோ இல்லை யூகே சவுத்து, யூகே நார்த்து, யூஎஸ் ஈஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே ரெக்கமெண்டடில் இருக்கணும். ஸோ ரெக்கமெண்டட் ஜோனை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு. ஸோ அட்வான்ஸில் நான் எதுவுமே வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறேன். இங்கே பிளாப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் இங்கே பாருங்கள், அக்சஸ் டயர் அப்படின்னு இருக்குது. ஹாட்டு, கூலு, கோல்டுன்னு 3 டைப் ஆஃப் அக்சஸ் டயர். ஸோ அக்சஸ் டயர் அப்படிங்கிறது இப்போ நான் ஆர்ச்சிவ்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் சொன்னேன் இல்லையா? ஸோ இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ், நீங்கள் அந்த அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா ஆர்ச்சிவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 3 அக்சஸ் டயர் இருக்குது, ஹாட்டு, கூலு, கோல்டு. ஸோ ஹாட் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு ஹார்ட் ஸ்டோரேஜ் தான் இருக்கும், ஹார்ட் அக்சஸ் டயராக தான் இருக்கும். ஏன்னா விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கில் உள்ள சி டிரைவ் சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது ஒர்க் ஆகிட்டே தானே இருக்கும், அதில் டேட்டா எடுத்துகிட்டு தானே இருப்போம்.
ஆமாவா இல்லையா? ஸோ ஒரு பிசி ஆனில் இருக்குன்னா சி டிரைவில் உள்ள டேட்டா யூஸ் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் சொல்லுவோம் அதை. ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறத ஹார்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதுவே நம்ம ஃபோட்டோவோ ஒரு மீடியா ஃபைல் இருக்குது அப்படின்னா கூல்லையோ இல்லை கோல்டுலையோ பண்ணலாம். கூலு கோல்டு மீனிங் வைஸ் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆப்டிமைஸ் ஃபார் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் டேட்டா அண்டு பேக்கப் செனாரியோ. ஸோ ரெண்டுலேயுமே அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கூலை விட கோல்டு ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூலில் வந்து நம்ம ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோல்டில் 40 நாளைக்கு ஒரு தடவை 50 நாளைக்கு ஒரு தடவை ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த அந்த டூரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஹார்ட் ஸ்டோரேஜ் தேவைப்படாது. நான் வந்து கோல்டை யூஸ் பண்ணிக்கிறேன், எப்பயாவது தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுறீங்கன்னா காஸ்ட் வைஸு மினிமம் தான் பில்லு வரும் உங்களுக்கு. நீங்கள் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டடாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ரெக்கமெண்டடில் ப்ரீமியமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பில்லு அதிகமாக வந்துடும். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்மளுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அதனால் கோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அஷூர் ஃபைல்ஸ். ஸோ அஷூர் ஃபைல்ஸில் நான் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. சரி, எஸ்எம்பின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு பென்ட்ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு என்டிஎஃப்எஸ்னு 2 ஃபைல் ஃபார்மெட் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டு எஃப்ஏடி என்டிஎஃப்எஸ் 2 ஃபைல் ஃபார்மெட் இருக்கும். அதே மாதிரி க்ளவுடில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற அந்த ஸ்டோரேஜ் வந்து எஸ்எம்பி ஃபார்மெட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எனேபிள் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நான் எனேபிள்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் கொடுத்தா யூஸ் பண்ணிப்போம், இல்லைனா விட்டுருவோம். அது வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது. நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் நெட்வொர்க்கிங். ஸோ இது முக்கியமான பார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நெட்வொர்க் ஆக்சஸ். எதுக்காக இந்த ஆப்ஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கணும். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம க்ளவுடை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்காக தான் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த கண்ட்ரி போனாலும் இந்த அக்கௌண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக அது எனேபிள் பண்ணால் மட்டும்தான் எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுற 10.0.0.1ங்கிற நெட்வொர்க்கில் மட்டும்தான் அந்த ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நேற்று நம்ம செட் பண்ணோம் இல்லையா நெட்வொர்க்கு, அதில் 10.0.0.0 இருந்தது. நான் என்ன பண்ணேன், 200.130.120 ஒரு நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணேன். ஸோ அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கில் உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள்லேருந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அந்த நெட்வொர்க்கை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு அது தேவையில்லை, நமக்கு பப்ளிக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பப்ளிக் நெட்வொர்க் அக்சஸ் ஸ்கோப்பில் எனேபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க். ஸோ நம்ம உலகத்தில் எந்த கண்ட்ரி போனாலும் நெட்வொர்க் இருந்தால் போதும், நம்ம இந்த அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்கணும். இதுவே நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எனேபிள் ஃப்ரம் செலக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க். இதே ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸில் நீங்கள் அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டு அக்சஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா 20.0.0.1 அப்படிங்கிற நெட்வொர்க்கில் நீங்கள் அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நெட்வொர்க்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு அக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை கொடுக்கணும். இப்போ நம்ம அதெல்லாம் எதுவுமே செட் பண்ணலை, நம்ம வந்து பப்ளிக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எனேபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ரைவேட் எண்டு பாயிண்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை. நெட்வொர்க் ரவுட்டிங்கில் எதுவுமே இல்லையா, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்காது. ஏன்னா ஒரு 2-3 சர்வர் நமக்கு எஜுகேஷன் பர்பஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சர்வரில் இப்போ நான் அடுத்தடுத்து இருக்கோம், சில சர்வரில் இருக்காது. இல்லைன்னா விட்டுருங்க, இருந்தால் மட்டும் அதை செலக்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நெட்வொர்க்கிங்கில் தேவையான டீட்டெயிலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கவனி, இப்போ தான் நான் சொன்னேன் டேட்டா பேக்கப் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், எனேபிள் சாஃப்ட் டெலிட் ஃபார் பிளாப். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா
டேஸ் டு ரீடைன் டெலிட்டட் பிளாக். ஸோ 7 நாள் வரைக்கும் உங்களோட டேட்டா அவங்களுடைய ஸ்டோரேஜில் ரீடைன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 7 நாள்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, அதை நான் வந்து ஒரு நாளாக மாற்றிக்க போகிறேன். ஸோ ஒரு நாளாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 7 நாள் வச்சுருந்தாங்கன்னா 7 நாளைக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஒரு நாளாக மாற்றிக்கிறேன். இந்த சாஃப்ட் டெலிட் எல்லாமே எனேபிளில் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இது 3 வந்து எனேபிள் சாஃப்ட் டெலிட்டில் இந்த 7 days இருந்ததை 1 டேவாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது 3 மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துடு. ஸோ நெக்ஸ்ட்டில் பாரு, என்கிரிப்ஷன் டைப். ஸோ இதை நம்ம இது வரைக்கும் கஸ்டமர் மேனேஜருக்கு யூஸ் பண்ணல. ஸோ இப்போது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். எனேபிள் சப்போர்ட் ஃபார் கஸ்டமர் மேனேஜருக்கு கீழே ஆல் சர்வீஸ் டைப்பை செலக்ட் பண்ணு. ஒருவேளை நம்ம கஸ்டமர் மேனேஜருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா சர்வீஸுக்குமே அந்த கீ வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறத எனேபிள் பண்ணுறோம். இப்போ நம்ம கீ யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஆப்ஷனு தேவையில்ல தான், இருந்தாலும் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஒரே ஒரு சேஞ்ச் தான், ஆல் சர்வீஸ் டைப் மட்டும் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் டேக் தான். ஸோ டேக்கில் கிரியேட்டட் பை ஸோ இங்கே டேகை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ரீஜனை செலக்ட் பண்ணலை, நேம் சரியாக இல்லைன்னா எரர் வரும். இப்போ தெரிஞ்சிடும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த ரீஜன் சரியாக செட் ஆகிருக்கு, இல்லை நேம் வந்து நம்ம யூனிக் நேமாக கொடுத்துருக்கோமா இல்லையாங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் சரியாக செட் ஆகிருக்கு, எனக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் கிரியேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கோ டு ரிசோர்ஸ் போயிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம பிளாக், மெசேஜு, அதுக்கப்புறம் டேபிள், அஷூர் ஃபைல்ஸ், ஸ்டேட்டிக் வெப்சைட் எல்லாத்தையுமே இதில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் கவனி. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ நேற்று நம்ம கடைசியாக ஒரு வெப் சர்வர் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த வெப் சர்வரில் நம்ம கொடுத்த அந்த HTML கண்டென்ட்டை இப்போ எடுத்துங்க. இப்போ நம்ம வெப் ஹோஸ்டிங் பண்ணுவோம். அந்த HTML கண்டென்ட் நேற்று எடுத்தோம் இல்லையா, அதை திரும்ப எடுத்துங்க. ஓகேவா? ஸோ இல்லாதவங்க உடனே ரெடி பண்ணு. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மூலயமா எப்படி வெப் ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வெப் ஹோஸ்டிங் 2 ஸ்டெப்பு தான். இதே நீங்கள் மற்ற க்ளவுட் சர்வீஸில் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் AWSலேயோ கூகுள்லேயோ பண்ணுறதை விட அஷூரில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? நம்ம இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட்டு ஹோஸ்டிங்கில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த வெப்சைட் கண்டென்ட்டை ரெடி பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்டேட்டிக் வெப்சைட் அப்படிங்கிற வெப் ஹோஸ்டிங் தான்.
ஸோ என்ன பண்ணுங்கள், ஸ்டேட்டிக்னு டைப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேனில் ஸ்டேட்டிக், இது குளோபல் சர்ச் பாருக்குள்ள ஸ்டோரேஜில் இருக்கிற ஒரு குளோபல் சர்ச் பார். ஸோ ஸ்டோரேஜ் சம்மந்தமாக இருக்கிற எல்லா சர்வீஸுமே இங்கே தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே இது குளோபல் சர்ச் பார், இது இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கிற ஒரு சர்ச் பார். ஓகேவா? இங்கே ஸ்டோரேஜில் இருக்கிற சர்வீஸ் மட்டும்தான் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் மெயின் சர்வீஸை இங்கே எடுத்துக்கலாம், சப் சர்வீஸை இங்கே இருந்தால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டேட்டிக் வெப்சைட் அப்படிங்கிற இந்த சர்வீஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கு ஸ்டேட்டிக் வெப்சைட்னு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் சேம், அதாவது யூனிக்காக தான் இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் நம்ம நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் மாறும், டைனமிக்காக இருக்கும். ஆனால் வெப்சைட்டோட ஐபி அட்ரஸோ மெயிலோட ஐபி அட்ரஸோ மாறவே மாறாது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு டிஃபால்ட்டாக இந்த ஸ்டேட்டிக் வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் டிசேபிளில் இருக்குது. நான் அதை எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது எனேபிள் பண்ணியாச்சு. நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ நான் அப்லோட் பண்ண போகிற அந்த இண்டெக்ஸ் டாக்குமெண்ட்டோட, அதாவது HTML அந்த ஃபைலோட நேமை இங்கே கொடுக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த நேமை நான் செக் பண்ணிக்கிறேன். EETV அப்படிங்கிற நேமில் தான் அந்த ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த ஃபைல் நேமை நான் இங்கே இன்புட் கொடுக்குறேன். .html HTML டாக்குமெண்ட்டோட நேமை கொடுக்கணும். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் எடுக்க சொன்னோம் இல்லையா, அதை வந்து சேவ் பண்ணிக்கோ, ஏதாவது ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கோ. HTML கண்டென்ட்டை ஏதாவது ஒரு நேமில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் சேவ் பண்ணிக்கோ. ஸோ எனக்கு என்னோடய வெப்சைட்டு இந்த நேமில் இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்குது, EETV.html. என்ன ஆச்சு, நான் சொல்கிறது புரியலையா? HTML கண்டென்ட்டை எடுக்க சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து நோட் பேடில் ஒரு நேம் கொடுங்க, அது எக்ஸ்டென்ஷன் .htmlனு சேவ் பண்ணு. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுறீங்க. ஸோ டைப் பண்ணி முடித்ததும் சேவ் கொடுக்கணும். ஸோ நான் டைப் பண்ணிட்டேன், சரியான ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ சரியான ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இண்டெக்ஸ் டாக்குமெண்ட், அதாவது HTML டாக்குமெண்ட்டோட நேம் கொடுத்தோம், நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம். சேவ் கொடுத்ததோ உங்களுக்கு பிரைமரி எண்டு பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்திருக்கும். இதுதான் உங்கள் வெப்சைட்டோட URL. ஸோ வெப்சைட்டுக்கு ஒரு URL கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசரோட ஒரு டேபில் கொண்டு போய் இதை சர்ச் பண்ணுறேன், அந்த எண்டு பாயிண்ட், அந்த URL-ஐ. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணதும் என்ன வருது, இங்கே ரெக்வஸ்டட் கண்டென்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போது வெறும் ஃபைல் நேமை மட்டும் தான் கொடுத்துருக்குமே தவிர நம்ம கண்டென்ட்டை அப்லோட் பண்ணவே இல்லை. அதனால தான் இந்த எரர் வருது. ஓகேவா? இங்கே சொல்லியிருக்கா வெப் கண்டென்ட் நாட் ஃபவுண்டு. அப்போது நம்மளுடைய டேட்டா இல்லை, அந்த ஸ்டோரேஜில் நேம் மட்டும் தான் இருக்குது, நம்ம டேட்டா இல்லை அப்படின்னு அங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாருங்கள், an Azure storage container has been created to host your static website இப்படின்னு ஒன்று இருக்கா, அதில் பாருங்கள் டாலர்னு போட்டு வெப்னு ஒரு கண்டெய்னர் நமக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்மளுடைய வெப் கண்டென்ட்டை சேவ் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த டாலர் வெப்னு இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இருக்கா? ஸோ இந்த அப்லோடை கிளிக் பண்ணி இப்போ நம்ம அந்த என்ன நேமில்
ஃபைலை கொடுத்துருக்கோமோ அதே ஃபைல் நேமில் இருக்கிற ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணணும். இப்போ நான் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஸோ ட்ரிபிள் டிவின்னு தான் நான் அந்த ஃபைல் நேம் கொடுத்துருந்தேன். அந்த ஃபைலை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சிம்பிள் ஸ்டெப்பு தான். முதல்ல நான் வந்து ஃபைல் நேம் கொடுத்தேன், HTML கண்டோட ஃபைல் நேமு, சேவ் கொடுத்தேன், URL காப்பி பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே அப்லோடும் பண்ணிட்டோம். இங்கே ஓவர் ரைட் எ ஃபைல்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 2 ஃபைல் ஒரே நேமில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போது அப்லோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அந்த ஃபைல் இங்கே வந்துருச்சு நமக்கு. ஓகேவா, ஸோ அப்லோட் பண்ண டேட்டா இங்கே அந்த வெப் அப்படிங்கிற கண்டெய்னருக்குள்ளே இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே நம்ம URL நாட் ஃபவுண்ட் வந்தது இல்லையா, இங்கே இதை ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இப்போ. ஓகேவா, ஸோ இந்த URL-ஐ நீங்கள் வேர்ல்டில் எந்த இடத்துலேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணாலும் அக்சஸ் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன் தம்பி யார் வேணால் அனுப்பிப்பார், எங்கே இருந்தாலும் இந்த URL அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வெப் ஹோஸ்டிங் பண்ணிட்டோம். இந்த URL-ஐ காப்பி பண்ணி நீ எங்கேருந்து ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். கவனி, இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ட்ரையலில் இருக்கோம். அதனால் கஸ்டமைஸ் நேம் மட்டும் கொடுக்க முடியாது. URL-க்கு கஸ்டமைஸ்டாக நம்ம ஒரு நேம் கொடுக்கணும், அது மட்டும் கொடுக்க முடியாது, அதுக்கு பே பண்ணணும். ஸோ ஃப்ரீ ட்ரையலில் நம்ம எடுக்கிற URL எக்ஸ்டென்ஷனை பொறுத்து இருக்கு. .inனா ரேட்டு கம்மி, .comனா ரேட் அதிகம். 199லேருந்து ஆரம்பிக்கும். .com தான் 199லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு மாதம்தான், வருஷத்துக்கு கிடையாது, ஒரு மாதம். பர் இயருக்கு தெரில, பார்க்கணும். 3 மாதம். ஸோ கவனி, எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் ஒன்று கம்மி தான். நீங்கள் பர் மந்த்துக்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கால்குலேட்டரில் பார்த்தோம் இல்லையா, ப்ரைஸிங் கால்குலேட்டர்னா சொன்னோம். பர் மந்த்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். பர் இயரு ரிசர்வ்டு அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் 64% வரைக்கும் குறையும். எல்லாத்தையுமே நீங்கள் பல்காக லாங் டூரேஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்கு உங்கள் ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ ரியல் வெப்சைட் எப்படி இருக்குமோ எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் உங்களோட டீட்டெயிலை. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த டாபிக் போகலாம். சில ஏதாவது டவுட் இருக்குதா? ஒரு சில பேருக்கு வரல அப்படின்னா அது என்ன ப்ராப்ளங்கிறத செக்